முத்து செல்வியின் சமையல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நாங்கள் கோவா போயிருந்தோம். இப்போ அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திடீர்னு தான் அன்றைக்கி எங்கள் பையன் ஐடியா பண்ணி கொஞ்சம் கிளம்பலாமா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாப்புல. கேரளா போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணாப்புல. அப்புறம் வேணாம் பார்க்காத ஊராக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கோவா போகலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் முடிவெடுத்தோம். அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு நாளும் நாங்கள் நைட்டில் ட்ராவல் பண்ணதே கிடையாது. பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 8 o'clock போல் தான் நாங்கள் கிளம்புனோம். டிராஃபிக் வேறு அதிகமாக இருந்தது. கோயில் திருவிழா போல் இருக்குது. இது லைட்டெல்லாம் போட்டு பெங்களூர் அவுட்டரில் இதுமாரி நடந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் கிளம்பி நைட்டு எப்படியும் பெங்களூர்லேருந்து 12 மணி நேரம் போட்டிருந்தது கோவா. அதனால சரி ஹூப்ளியில் நம்ம ரூம் போட்டு நைட்டில் போய் நம்ம அங்கே ஸ்டே பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம போகலாம். ரொம்ப ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நைட்டில் ட்ராவல் பண்ணினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தமாரி நாங்கள் போகிறது. ஒரு வழியாக ஹூப்ளி 2 மணிக்கு ஸ்டே பண்ணோம். அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஹூப்ளிலேருந்து அப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 10:30 11 மணி போல் கிளம்புனோம். இதெல்லாம் ஹூப்ளியில் எடுத்த வீடியோ. அந்த மாதிரி காலை சாப்பாடு முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். அங்கேருந்து அப்புறம் கிளம்பி அப்புறமா நாங்கள் கோவா போக ஆரம்பிச்சிட்டோம். அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் வழியால் தான் அதுவும் கூட போகுது. இப்போ நீங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவா வந்துட்டோம். இப்போ நம்ம ரூமு போட்டிருக்க இடத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ சாயந்தரம் ஒரு 5 மணி ஆயிடுச்சு. நல்ல இந்த மரம்லாம் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. சரி ரூமுக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா ஒரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொன்னாங்க. இல்லை ஊரை பார்த்திங்கனாக்கா நல்ல பழமையாக தாங்க இருக்குது. பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து பில்டிங்காக இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஊரை பார்க்கவே நல்லா நீட்டாக இருந்தது. ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம ரூமுக்கு போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பீச்சு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 hour இருக்குது நாங்கள் போகிற இடம். இப்போ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். பீச்சோட பேர் பார்த்திங்கன்னா பாஹா பீச்சுன்னு இருக்குது. அங்கே பீச்சு தான் நிறைய இருக்குது. அதில் போய் இதை ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம்.
நைட்டு நேரத்தில் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா என்ட்ரன்ஸ்லேயே 2 மீன் மாரி நல்லா அந்த ஒரு சிலை வச்சுருந்தாங்க. அதேமாரி உள்ளே வந்து போய் பார்த்தீங்கனாலும் எல்லோரும் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா ஹிந்தி பாட்டை போட்டு ஃபுல்லாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் இந்த வண்ண விளக்குகள் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஜெகஜோதியாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சாட்டர்டே சண்டேஸில் தான் ரொம்ப நல்லா இருக்குமா. நாங்கள் போன அன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பக்கம் ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. நம்ம விருப்பம்தான், எந்த ஹோட்டலில் வேணாலும் நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம்னாக்கா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து நல்லா உயிரோடையும் கொண்டு வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு எது மாதிரி வேணும், எப்படி செய்யணும் எல்லாம் கேட்டுட்டு அது மாதிரி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. பசங்க வந்து ஒயிட்டு பாஸ்தாவில் வந்து எல்லாமே மிக்சடாக எறா ஃபிஷ்ஷு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம அங்கேருந்து அப்புறம் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.